இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு 4 விஷயங்களை தருது. ஒன்று ப்ரொடெக்ஷன், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பு தருது. 2 இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு தூய்மையை தருகிறது, சாங்டிஃபிகேஷன். ப்ரொடெக்ஷன் தருது, சாங்டிஃபிகேஷன் தருது. 3 இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு மீட்பை தருகிறது, ரெடம்ஷன். 4 இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தருது, ஆண்டவருக்கு ஏற்புடையவராக நம்ம மாத்துது. 4 விஷயம் செய்துங்க இயேசுனுடைய ரத்தம். ப்ரொடெக்ஷன் தருது, சாங்டிஃபிகேஷன் தருது, ரெடம்ஷன் தருது, ஜஸ்டிஃபிகேஷன் தருது, பாதுகாப்பு தருது. 2 தூய்மைப்படுத்துது. 3 மீட்பு தருது. 4 ஆண்டவருக்கு ஏற்புடையவராக தகுதி உள்ளவராக நம்மளை மாத்துது. நமக்கு இந்த 4 விஷயங்களை நமக்கு தருது. அப்போ அந்த ரத்தத்தினுடைய மகிமை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரத்தத்தினுடைய மகிமையில ஜெபிக்கணும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் 2016, கரெக்டாக சொன்னால் 2016, நடக்க முடியாத ஒரு பையன் 12வது படிக்கும்பொழுது, அதாவது 17 வயசுல அவனுடைய முடக்குவாதமுற்று கம்ப்ளீட்டாக அவனுடைய அந்த நடக்கவே முடியாமல் படுத்த படுக்கையானான். ஃபாதர் 10 நிமிஷம் என்னால் உட்கார முடியாது ஃபாதர், நான் உட்கார்ந்தேன்னா எனக்கு படுக்கணும், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. உடம்புல முழுக்க முழுக்க நீ சிலுவை போட்டு ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. ஒரு மாதத்துக்கு பிறகு, ஒரு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த பையன் இங்கே வந்திருந்தான். அன்னைக்கு அந்த பையனுக்கு ஆண்டவர் முழு விடுதலை கொடுத்து இங்கிருந்து நடந்து போனான் அந்த பையன். அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் நல்லா டிப்டாப்பாக டக்கின் எல்லாம் பண்ணி வந்தான். வந்து அழகாக சாட்சியம் சொல்லிட்டு போனான். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய ரத்தம் நமக்கு விடுதலை தரும். It gives us protection, it gives us sanctification, it gives us justification, it gives us redemption. Redemption அப்படின்றது பாவத்திலிருந்து மட்டும் கிடையாதுங்க, நோயிலிருந்து கட்டுகள் எல்லாம் விடுதலை தரும் இயேசுவின் ரத்தம்.